அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கேண்டா எமிலி வினோ அக்காக்கள் வந்திருக்கீங்கன்னா எங்கேண்டா இப்போ நாங்கள் வந்து ஒரு எஸ் ஃபேமிலி வ்ளாக் வந்து யூடியூப் சேனல் அவைய பிறந்த நாளுக்கு போகிறோம். வித்தியாசமாக இருக்குது. இங்கே ஸ்னோ பெய்யுது, அப்படி இருக்குது பாருங்க. அப்படி ஸ்னோ பெய்யுது, இங்கே காரெல்லாம் மூடிட்டுது. ஓகே, நாங்கள் இப்போ வெளிக்கிட்டு போகிறோம். ஓகே, அண்ணாட்ட வந்தாச்சு, எல்லாம் ரெடியா? குண்டாயிட்டேன் நான் எல்லாம் சாப்பிட்டு இதான் வீடு உங்க அப்ப அங்கல். ஓகே, நல்ல ஸ்னோ என்ன நல்ல இது இப்படியான சினம் கிறிஸ்துமஸ் மூட்டம் கொட்டினா வடிவா இருக்கு, நல்ல ஆசையா இருக்கும். இப்ப அப்பதான் இந்த வருத்தங்களும் பெற ஆகுது. எங்களோட பிள்ளைகளுக்கு விருப்பம் உங்க அதெல்லாம். ஆமா, ஓகே, உள்ள வந்தாச்சு. இவன் நிக்கிறான். என்ன ரெண்டு பேரும் பார்த்து வீடியோ எடுக்கிறோம். இருக்கிறீங்க யார் இன்னைக்கு பிறந்தல? யாருக்கு ஹாப்பி பர்த்டே? அன்னைக்கு வந்த நீங்களே நாங்க நான் எவ்வளவு உயரம்? ஓகே ஓகே ஓகே, 5 பேர் என்ன? ஓகே ஓகே ஓகே, ஆமாம். அப்ப என்ன இன்னைக்கு செய்றீங்க எங்களுக்கு? கேக் எல்லாம் வருது, சாப்பிடுவோம். இப்ப இந்த பெரிய கேக்க தந்தா நாங்க எப்படி சோறு சாப்பிடுறோம்? சோறோ இன்னும் போன்ல ஒன்றும் இல்ல. இவன் கேக் அம்மாக்கு கொடுப்பான். டீ வருது. என்ன டீ? டீ தானே, வேற ஒண்ணும் இல்லையா? நல்லா சுடுது. ரெண்டு கண்டுபிடிச்சாலும் வாதான் ஜாலினியக்கா. சீலர் அண்ணா நல்ல சுகம். போட்டுட்டேன் இருங்க. உண்மையா கோதுமை புட்டு நல்லா தேவைக்கு தெரியும். இந்த கிச்சன் உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்து நீங்க கொண்டு கழிவுங்க. இப்படி ஒரு கிளீன் பார்க்க மாட்டேங்குது. ஆனா இன்றைக்கு தெரியும் பாட்டி ஹவுஸ் கூட சாப்பாடு எல்லாரும் வச்சு விட்டோம். சரி சரி, எனிதான் இந்த டேபிள்ல நம்ம புட்டு மென்னு அடுத்து நாங்க சர்ப்ரைஸாவே வெயிட் பண்ணி பாப்போம். என்ன ஓ சர்ப்ரைஸா பாருங்க. புட்டு வேணாம், சொல்ல வேணாம். எல்லாம் காட்டி கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார் அண்ணா. என்ன நடக்குறது? இப்ப நீங்க இப்ப கனடா வந்தீங்க? கனடாக்கு வந்து நான் 92ல வந்தேன். எத்தனை வயதுல? 12 வயதுல. எப்படி அப்ப உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க, எப்படி இருக்கு? நான் முதல் வந்தது மொன்ட்ரியால் தான் இறங்கி பிரெஞ்சு படிக்க போனேன். படிச்சீங்களா? படிச்சேன் கொஞ்ச நாள். படிச்சு 97 மட்டும் படிச்சேன் நான். படிச்சு அங்க கொஞ்சம் தண்டபடியா அண்ணா வந்தவர், அண்ணா கேம்ல இருந்தவர். அவர் வந்து இங்க இருக்கீங்க. அப்புறம் நான் 97 இங்க மூவ் பண்ணேன். டொரண்டோ மூவ் பண்ணி போட்டு அப்புறம் வேலைக்கு போனான். வேலைக்கு அப்படியே ஒரு வேலை 25 இயர்ஸா அங்க வேலை செய்யறேன். 97ல இருந்து ஃபர்ஸ்ட் ஜாப். இப்ப நான் அங்க மேனேஜர், குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லாம் மிக்ஸ். ஆனா வந்து சின்ன வயதுல வந்திருந்தா படிச்சிருக்கோம். நான் மிஸ் பண்ணிட்டேன். போலீஸுக்கு படிப்பு ஹை ஸ்கூல் போனா அந்த கெட்டப் தான் இப்ப இருக்கிறார் போலீஸ். படிக்காதவங்க ஒரு இது மாதிரி எல்லாரும் படிக்கிற என்ன படிக்கலாம். சில பேர் கஷ்டப்பட்டவங்களே படிப்பாங்க. நாங்க அங்க இருந்தும் படிக்கலாம் போட்டு படிச்சிருந்தா இந்த வாழ்க்கை வித்தியாசம். பிள்ளைகளை படிப்பிக்கிறீங்க அதையும் சொல்லியிருக்கேன், படிக்க சொல்லி. அதையும் என்ன சில பேர் அண்ணா சில பேர் படிக்க மாட்டோம். அவ்வளவு முயற்சி முயற்சி ஹாஸ்டல் இருந்தாலும் படிக்கலாம். அதுக்கு வரணும் என்ன, கடவுளால் கொடுக்கணும் என்ன. ஆனா படிச்சா நல்ல வேலை அல்லது ஓடணும். படிச்சா ஊர்ல இருக்கீங்க காசு மாதிரி படிச்சு வந்தா நல்ல சம்பளத்தோட இல்ல வேலை ஹார்ட் இல்ல அப்படி இல்ல. அவங்க ஹார்ட் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அவன் நல்ல கட்டிக்க அங்க நான் ஒண்ணும் படிக்கல. நான் படிக்கல. எனக்கு வேலைக்கு போய்க்க ஒன்றுமே தெரியாது.
பழகிறது. பழகின பிறகு திருப்பி திருப்பி செய்ய செய்ய வேற வழி இல்லாம நாங்களே ஏதோ பழகி. ஓகே எல்லாம் நம்புங்க. கூடுதலா படிச்சாக்கள் இல்ல, எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வர்றது. ஓகே நம்பிட்டோமே. அது இல்ல, இந்த உலகம் என்ன நம்பிக்கொண்டிருக்கு. நான் இல்ல இல்ல என்று சொல்றேன். நம்புதல் இல்லையே, நான் என்ன செய்யறது? பாருங்க நல்ல வடிவான கார் எல்லாம் வச்சிருக்கா. படிச்சதானே வேண்டலாம், எங்கட இடத்துல வேண்டலாம். அங்க காரை அங்கால நிக்கணும். அப்ப கார் வேண்டலாம் நல்லா இருக்கும். ஆனா இங்க 2 முதல் இது ஒழுங்கா இருக்கணும். கல்யாணம் 2 பிள்ளைகள், 1 கிரெடிட் அது ஒழுங்கா வச்சிருக்கணும். லைசென்ஸ் அதான் சொல்றேன். நான் என்ன சொன்னேன், நான் உங்களுக்கு அப்போ கதை கேட்கல. நான் சொன்னேன், நான் சுதர்சனுக்கு வந்து சொன்னேன், நான் இந்த கனடா நாட்டுல வந்து கிரெடிட்டும் லைசென்ஸும் கிளியரா இருந்தா நீங்க என்னத்தையுமே சாதிக்கலாம். நான் சொன்னேன் இல்ல சுதர்சன். ஓம் அட்வைஸ் பண்றவாதான் இல்ல. ஓகே புட்டு என்ன மாதிரி போய் கொண்டிருக்கோம். புட்டு வடிவா போகுது. ஆனா எங்க இந்த நாட்டுல எங்கோ தெரியும் தானே குளிர். ஓகே நாங்க சமைக்க ஃப்ரெஷ்ஷா புட்டு அவிக்கிறது யாருன்னு பாப்போம். அண்ணன் அவிக்கிறேன் எங்கடா அப்பா நாங்களுக்கு சமைக்கிறது. இந்த நாட்டுல குளிர் எல்லாருக்கும் தெரியுமே. இங்க இருக்கிறாங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும், ஊர்ல இருக்கிறாங்களுக்கு தெரியாது. எங்கேயும் சமைச்ச பிறகு சமைச்சு வச்ச பிறகு எல்லாரும் குளிச்சு போட்டு வந்தா திருப்பி குளிரும். நாங்களும் குளிக்கணும். நாங்க புரிச்சுக்க வச்ச மாதிரி குளிரும். எங்கேயும் நாங்க சூடு காட்டி ஃப்ரெஷ்ஷா வைக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். சில காரியா கண்டிப்பா சூடு காட்டா. சரி என்ன நவரை பிடிச்சீங்க? அது வேணுங்க. என்ன நவரை பிடிச்சீங்க? எங்கடாப்பாவோ லவ் மேரேஜா இல்ல எங்கடப்பா? அரேஞ்ச் மேரேஜ். எங்கடப்பா நாங்க பாக்கல, உண்மையாவே பாக்கல. எங்கடப்பா 12 வயசுல இங்க வந்து நான் இந்த அப்பா பாக்கல. இல்ல எங்கடப்பா தங்கம். உங்களோட அப்பாக்கு மகருக்கும் என்ன உறவு முறை? எங்களோட அப்பா மச்சான். நீங்க என்ன நினைச்சீங்க? எங்கட அப்பா மச்சான். சரி அவன் நினைக்கணும் என்ன மச்சான தெரியாம என்ன கல்யாணம் கட்டி நீங்க சொல்றீங்க? இல்லைங்க, எங்கட மச்சான் பிஃபோர் லாங் டைம் வந்து கனடால கனவரசம். நான் அங்க வீட்டுல ஊர்ல ஸ்ரீலங்கால. அப்ப நாங்க பாக்கலாம் தெரிந்தானே, பாக்கலாம். அது எங்கட அப்பாவோட நாங்க குறைவு கரைக்கிறது. ஒரு நிமிஷம் இங்க வேற இவாதான் நம்ப மாட்டீங்க. நாங்கள் வேற யாரோட எல்லாம் கேட்டோம். நாங்க வேற யாரோட நினைச்சு நாளைக்கு கல்யாணம் வேற நடந்ததோட எங்களுக்கு டவுட் ஆகி பெரிய குழப்பமா போச்சு. எல்லாம் வெள்ளையெல்லாம் வந்திருக்கிறீங்க. அது ரகசியம் எங்களுக்கு சொல்லுவாங்க. பிளேனுக்கு செய்யற சாப்பாடு நல்ல குளிர். நாளைக்கு உடுப்பு போடுவான், 4 உடுப்பு போட்டு ஜாக்கெட் எல்லாம் போடுவான். நான் ஆல்ரெடி பிஃபோர் நான் சின்ன பிள்ளைல வரல பாருங்க. மகன் பரவணும் அவர் எவிடன்ஸ் தர்றார். வெள்ளையானதுக்கு எவிடன்ஸ் தர்றார். இந்த மகன் இருக்கா, என் மகன் பரவணும்னு நேத்திக்கிடம் வச்சாது. அதுல இருந்து பலதா போன நான் கடவுள் பிள்ளையார அந்த ஒரு மகன் நான் சின்ன குட்டியை பெத்தாச்சு. சின்ன குட்டி என்ன பிள்ளை பெத்தாலும் ஒரு சின்ன குட்டி வெள்ளையால தர்றாரு. சரி நம்பிட்டோம். பண்ணா போதும்ல. அம்மா மூத்த பிள்ளை மாதிரி இது போட்டோ இது எடிட் பண்ணி செய்யலாம் தானே? எடிட் பண்ணி செய்யலாம். ஓகே ஓகே சும்மா கலர் நான் உண்மையை சொல்லணும்னா நான் மேக்கப் ஒன்றும் பண்றேன். பாருங்க கண்ணுக்கு ஒன்றும் அடிக்கிறேல, ஒன்றும் செய்கிறேல, லிப்டிக் அடிக்கிறேல, நேச்சுரல் ஜஸ்ட் சோப் பேபி சோப் போட்டுட்டு டக்குனு கழுவிட்டு நான் 5 நிமிஷத்துல வந்துடுவேன். கனடா புள்ளியால் இதுக்கு அடிச்சு வேற நாளையா நான் இதுல இல்ல நான் இது உண்மையா எங்கட அப்பா சொல்லுவேன். அம்மா வலிக்கிட்டா டக்குன்னு வந்துருவா. நேச்சுரல் பேஸ் டக்குன்னு வந்துருவா. எங்கட புள்ளியால் வலிக்கிட்டா நாளை ஆகும் அங்கே போறதுக்கு. எங்கட அப்பா டக்குன்னு உண்மையாவே எனக்கு பிடிக்காது. தம்பி மாதிரிதானே மேக்கப் போல பண்ணி கொடுத்தா அதுதானே அப்படியா? சும்மா உண்மையாவே மேக்கப் பிடிக்காது, சத்தியமா பிடிக்காது. ஆனா என்ன ஏதாவது வெட்டிங் என்ற பிள்ளைகள் சாமத்தியோட ஏதாவது பர்த்டே ஏதாவது பார்ட்டி பிக்க ஏதாவது கூப்பிட்டா ஃபங்க்ஷன் எல்லாம் கண்டிப்பா நாங்கள் அது அதே மேக்கப் போடுறீங்க. மெட்டாக்கல் பாக்கினம் தானே? இல்ல அது ஒரு வித்தியாசமா இருக்கும். இப்படி இருக்கிறது ஒரு கொஞ்சம் காஞ்சமா இருக்கும் இல்லையா?
அப்ப என் மேக்கப் பிடிக்கலன்னு இப்பெல்லாம் நிறைய சொன்னீங்க. மேக்கப் பிடிக்காதவங்க ஆட்களுக்காண்டி போடணும். இந்த நாட்டுலங்க பீப்புளுக்காண்டி வாழணும். இல்ல இல்ல ஆனா எங்களுக்கு எனக்கு பிடிக்காது. அம்மா கரெக்டா சொன்னா சின்னல இருந்து இப்படிதான் இல்லைங்க சின்னல இருந்து இப்படிதான் மேக்கப் பண்ணிட்டு ஸ்டைல் மாமி அந்த நடப்புல ஸ்டைல் மாமி vlog கண்டு நீங்க மாத்துங்க பேரு. நாக்கே தெரியுது சீக்கன் மாய் இருக்கு. சீக்கன் மாய் இருக்கு. நல்லா இருக்கு ஸ்டைல் மாமி vlog உண்மையா. இன்றிலிருந்து உங்கள் சேனல் ஸ்டைல் மாமி vlog என்ற பேர் வரும். செம்மையா இருக்குங்க. இப்ப கதைக்கு நேரம் சரி, இப்ப நாங்க எங்க அப்பா கடவுள் தந்த அப்பா இப்ப கதைக்கு நேரம் உண்மையாவே இல்ல வெயிட் ஒன்றை மட்டும் சொல்லிட்டு போங்க. சொல்லுங்க. அப்ப என்ன வேலை செய்றீங்க அப்படி? நாங்களுங்க பிளேனுக்கு அனுப்புற சாப்பாடு இப்ப எல்லா பிளேனுக்கும் அனுப்புவோம். ஃபேக்டரி ஒன்ல இருக்கிறீங்களா? ஃபேக்டரியில இருக்கோம். நல்ல ஹார்ட்ல ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது. சுடு நாங்கள் வேலையும் இருக்குது. அத நம்பிட்டீங்களோ தெரியல. வள்ளியா இருக்கிறீங்க. இல்ல சாப்பிட்டு அது செப்பரேட்டா இருக்கு. அங்கால அத சைட்டுக்கு நல்ல எவ்வளவு காலமா சூடா இருக்கும் அந்த இடம் ஃபுல்லா. ஃளைட்டுக்கு பாஸ்டா அந்த அப்படி இந்த இடம் இருக்கு. நான் இருக்கிற ஏரியா ஒரு தரம் விரும்புறேன். மோஸ்ட்லி ரசானியா செய்கிறது. ரசானியா என்ன? ரசானியா பிளேனுக்கு அனுப்புற சாப்பாடு உங்களுக்கு தெரியும். தெரியும் அந்த பாக்ஸ் இருக்கு. அதுக்கு வரும். உங்களுக்கு தெரியும் நம்ம சாப்பாடுகள் சோறுகள் ரைஸ்கள் ரொட்டிகள் அந்த பன்னீர் பாஸ்தா அதெல்லாம் இங்க தான் செய்யறோம். பாஸ்தா எல்லாம் ஃப்ரெஷ்ஷா செய்றவர் எங்க மெயின் என்ன தெரியும் ஃளைட் கம்பெனி பெரிய மெயின் எங்கட அப்பா தானங்கோ. எங்கட அப்பா தான் அந்த ஃபீலிங் எல்லாம் செய்றவர். எங்கட அப்பா இப்ப ரெண்டு வருடத்தை தான் ஓ எங்கட அப்பா கன வருஷமா வேலை. நான் அந்த கம்பெனில போயல வேலைக்கு. நான் போனது ஹெல்ப்ஃபுல்லா எங்கட அப்பாக்கு இருக்கவங்க. எங்கட அப்பா செல்ல பிள்ளையா வளர்த்துட்டார். விடையில 16 வருஷமா செல்ல பிள்ளையா வளர்த்தவர். நான் கத்தி வேலைக்கு போட்டேன். ஆனா சரி எங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். அப்பாக்கு சப்போர்ட்டா இருக்கணும். எங்கட அப்பா பாப்பேன் செல்லமா அப்பான்னு சொன்னா டக்குனு உங்கட அப்பா ஒண்ணு யோசிச்சிடுவீங்க. இல்ல இல்ல நீங்க கணவர் இருந்து கதைச்சிடுங்க. எங்கட அப்பா ஆத்துக்கார். சரி ஆத்துக்கார் அப்பான்னு சொல்றேன். நான் இங்க நிறைய ஆறுகள் இருக்கு. எந்த அப்பா வேற வளர்த்தப்பா வேற. இல்ல 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 ஆல்ரெடி தெரியும். அவன் மடிவா கதைக்கிற நீங்க இப்படி சிரிச்சு கதைச்சீங்கன்னா நல்லா இருக்குமே. ஆல்ரெடி தெரியும் என்ன உங்களுக்கு தெரியும் என்ன. இது புதுசா இல்ல புது வீடியோ இல்ல. நான் உங்களுக்கு தெரியும் என் ஆத்துக்காரர் தான். நான் என்னன்னு தெரியாது மகள் பாசம். அது அந்த காலத்துல இருந்து எங்களோட மாமியும் அப்படித்தான். மனுஷனை அப்படித்தான் கூப்பிடுறாரு. மேரி பண்ண உடனே அத்தான் கூப்பிடுவீனா. ஜங்கா இருக்கீங்க அத்தான் என்னண்டா இப்ப கமல்பாரதி அண்ணா பார்க்கணும். இவ அப்பா அப்பான்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு 50 தடவை சொல்லுவா. இந்தியால இவ பார்த்துட்டு சொல்றா தான் கமல்பாரதியோட ஹோமட்டா தானே நல்ல சூப்பரான சாப்பாடு செய்து வச்சுட்டு இருக்கிறா. பாத்தீங்களா அப்ப டிஃபரெண்ட் பாத்தீங்களா? இப்பதானே இந்த ஐட்டம் எல்லாம் ரெடி ஆயிட்டு எங்களுக்காண்டி செய்த சாப்பாடுகள் நிறைய கறி தான் வச்சிருக்கீங்க. புட்டு, இது பொரியல், கோழி. இந்த கறி உங்களுக்கு என்ன கறி விருப்பம்? இனியும் வரையிலையா அந்த ஐட்டம்? ஓகே இங்க மீன் எல்லாம் உள்ள போய் இருக்குதுண்ணா. நண்டு கறி செய்து வந்திருக்கா. இதான் மகளோட ஃபேவரட் போலியா? குட்டிமான ஃபேவரட். ஓ சூப்பரா இருக்கு. உங்களோட இதுதான் விருப்பம்? தம்பி வெச்சவர் கலிசன் வெச்ச பேர். அவருக்கு பிடிச்ச ஃபேவரட் கறி இதான் நண்டு கறி. அவங்களுக்கு பிடிச்ச அதுவும் நண்டு கறியில கிரேவி எடுக்கிறது ஒரு பெரிய ஒரு கஷ்டம். அது எல்லாரும் எடுக்கலாது. அதான் மோஸ்ட்லி நான் தான் எடுப்பாரு கிரேவி. சாப்பிட்டு பாருங்க. நீங்க செய்தீங்களா? அத்தனை வயதுல நீங்க வந்து கனடாவில தனியா இருந்தா தனியா சமைச்சு பழகி இருக்கணும்.
இந்த சொதிய குடிச்சு பாருங்க தனியா இடியப்பம் சொதிய குடிச்சு பாருங்க சாம்பார் சம்பல் டிபாண்டி ஓகே சம்பல் சாப்பாடு டைம் எங்களுக்கு இம்பார்ட்டன்டான டைம். ஆட்ரஜி விருந்து இருக்கு, நண்டு கறி இருக்கு. எஸ் உங்களுக்கு என்ன ஃபேவரட் இருக்கு? எனக்கு எல்லாமே ஃபேவரட். உடம்பு பார்க்க தெரியலையா? நக்கல் என்ன கேட்க கூடாது கேள்வி. சாப்பாடு அதுக்காக தானே உழைக்கிறோம். பாடு வர்றது என்னதுக்காக தான். அது உங்களோட வாய் ருசியா கேக்குது, அதுக்கேற்ற மாதிரி ருசியா சமைச்சு சாப்பிடுறோம். லைவ் என்ஜாய் பண்ணுங்க, சாப்பிடுறோம். ஓம் அதான் வடிவா எடுக்கிறேன். அதான் 4 மணி ஆகுது. எடுக்கிறேன். என்ன நீங்க ஒரு கொஞ்சம் எடுக்கிறீங்க டயட்டோ? கறியை போடுவோம். ஓகே ஓகே. வெயிட் சொல்லேன்னா இப்ப பாருங்க, கொஞ்சம் புட்டு கொஞ்சம் சோறு எடுத்து நான் இடியப்பம் இருக்கு. எனக்கு சோறு கறியை சோறை போட்டா அப்புறம் சாப்பிடலாம். இல்ல சோறு எல்லாம் கறியில கொண்டாட போடுவோம். அப்ப நண்டு எடுத்துட்டேன். வால் கிரேவி எடுத்தீங்களா? கிரேவி நண்டு கிரேவி கொஞ்சம் போடுங்க. கிரேவி எடுக்கல. மோஸ்ட்லி புட்டுக்கு கிரேவி வேணும். நான் புட்டுக்கு ஆட்ரஜி கறி மட்டும் எனக்கு புட்டும் ஆட்ரஜி கறி மட்டும் வேற இது போடுங்க. மட்டன் இந்த சிக்கன் லைக் விஐபி கேஸ். ஓகே, இப்பொழுது நாங்கள் புட்டு சாப்பிட இருக்கோம். அண்ணாவை சந்திக்க முடியாது. என்ன இல்ல அவர் வரணும், அடிக்கடி வரும். புட்டு தனியா சாப்பிடுவோம். அதான் கமெண்ட் ஜட்ஜ் சொல்ல போறேன். சொல்லுங்க. நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க, புட்டுலயே பாஸ் பண்ணிட்டீங்க. நீ மெத்தட் டெஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த ரைஸ் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அப்படி இருக்கு. அப்ப மற்றதோட எல்லாம் சாப்பிடவும் தேவையில்லை. இது எடுத்து கரண்டி. ஓ 2 பேரும் ஒரு மார்க்கமா தான் நிக்கணும். ஒன்றும் விளங்கல எனக்கு என்ன கனடா அண்ணா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கோ? எங்கட பாசம் அப்படித்தான். இப்ப மேரி பண்ண மாதிரி இருக்கு. ஆனா அதான் பாசம். அது கரண்ட் கறி ஒரு கரண்ட் எடுக்கணும். இல்ல இல்ல, நான் எனக்கு கடைசி அது பெட்டர். அது ஸ்மார்ட் ஆகுற. ஓகே, ஒரு காங்கால போவோம். சுதர்சன் வெயிட் ஸ்டாப் பண்ணி எடுங்க. ஓடி ஓடி சொல்லுங்க. மூவ் ஆடுதா? கேமரா ஆடுது. ஓகே ரெடி. மெயின் எண்ட் ஐட்டம் வந்து விட்டது. ஓகே, இவ்வளவு காணும். தண்ணி எடுத்து இது போய் தெரியல. ஓகே ஓகே, சுட சுட வருது புட்டு. புட்டு சாரி, சுட சுட வருது நீத்துப்பட்டியோட. அதான் புட்டு என்ன செய்ய? மாமா கண்ணோடு பாருங்க எப்படி சுட சுட இப்பதான் போட்டேன். தேங்க் யூ so much. என்று சொல்லும் கரண்டி இல்லையோ சாப்பிட? நான் சும்மா இல்ல, நான் அதை சாப்பிடல. அங்க கொட்டில இருந்து சாப்பாடு அப்படி இருக்கு. உங்களோட ஃப்ரைட் ரைஸ் வேற லெவல், எல்லாமே நல்லா இருக்கு. யாரு நீங்க என்ன மாதிரி என்ன எடுத்து முடிச்சிட்டீங்களோ? சாக்லேட்டா முட்டையா? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு இருக்கிறோம். சாரி, அக்கா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறா. இல்ல 1 hour 50 நிமிஷம். இந்த தங்கச்சியாக்கெல்லாம் புற எடுத்த சாப்பாடு முடிச்சிட்டு இருக்கணும். உங்களை சொல்லல, உங்களுக்கு சொல்லவே இல்லை. சும்மா பார்த்துட்டு இருக்கிறேன். பக்கத்துல சோறுங்கிறாங்க, கடை கடை எடுக்கிறா தெரியா. ஹஸ்பண்டுக்கு இப்ப சுட்டு புட்டா வச்சு கொண்டு வாரா. நாட்டுல இருக்கிறவங்க அப்படித்தான். யாரு நீ அக்கா செய்திருக்கிறா? இந்த இதா இப்படி சும்மா போட்டு இருக்கிறீங்க. வடிவா இருக்கு, வடிவா இருக்கா? எல்லாம் வடிவா இருக்கு. வித்தியாசமா ட்ரை பண்ணி இருக்கீங்க. முறுக்கு இருக்கும். அதுக்கு என்ன பேர் முறுக்கு?
முறுக்கு மாதிரி பிரஸ் அப்புறம் எங்கட அப்பா எடுக்கிறாரு சாப்பாடு. அந்த இதுகளை அடிக்கிறது. பிரஸ் இல்ல இதுக்கு என்ன பேர் அப்ப நீங்க இது வந்து குக்கி மாதிரி குக்கி மாதிரியா சோல் குக்கி. இது வந்து சாக்லேட் பாம். சாக்லேட் பாம்னா அந்த இத வந்து ஒரு மக்குக்குள்ள விட்டுட்டு சுடு தண்ணியா ஊத்தேக்கல இதுக்குள்ள வந்து சாக்லேட் களியா இருக்கு நல்லா இருக்கு மேன சாக்லேட் பவுடர் மற்றது மாஸ்மெலோ எல்லாம் இது உள்ளுக்குள்ள எங்க என்ன கொண்டு வந்தீங்களே இப்படி நான் பிடிக்காதே பார்த்தேன் சின்ன ஓகே இப்பதான் சின்ன பிள்ளைகளை தான் கூட பிடிக்கும். இப்ப அண்ணா இப்பதான் சாப்பிட போறேன் 4 மணி அதே லேட் அண்ணாக்கு போட்டது கடைசியாவா சாப்பிடுவோம்னா என்ன நீங்க போட மாட்டீங்க பாசத்தை பாருங்க இப்படி எல்லாம் இருக்கணும் ஏன்னா நாங்க ஃபோக்கஸ் பண்றோம் சாப்பிடுவோம். அண்ணா தெரியுது பாக்க அண்ணா அப்படி அகலமா இருக்கிறார் அக்கா அவ்வளவு ஒல்லியா இருக்கிறார் சாப்பிடுங்க அண்ணா அப்படி வந்து அதான் குட் வாய்ப் கிடைச்சா அப்படி நீங்களும் வரலாம். கூடுதலா டிரைவ் பண்ணிட்டான் கூட உண்டாரு டிரைவ் பண்ணிட்டா எங்கட அப்பா கூட டிரைவிங் இப்ப கூடிட்டு கிரேவி காணும். கிரேவி காணும். புனிமா எங்க இருக்கப்பா ஐஸ்கிரீம் வருது ஸ்பூனுங்க ஸ்பூன் இது தேங்க்யூ ஐஸ்கிரீம் குடிக்கணும் பாட்டி நிறைய வருகிறது அண்ணா எனக்கு இன்னொன்று வரணுமே மகள் உண்மையா நாங்கள் இலங்கையில் இப்படி கேக் தான் இருக்குது ஆனால் கேக்குள்ள ஐஸ்கிரீம் இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா கிஃப்ட் எல்லாம் தார பரிவார சாப்பாடு தான் செய்து கொடுக்க போறோம். நன்றி அண்ணா நன்றி Thank you so much. சூப்பர் Thank you. Chocolates. Thank you. அம்பிகா கோ கிஃப்ட் இந்த போன் இருக்க ஓகே அண்ணா நன்றி அண்ணா கிஃப்ட் எல்லாத்துக்கும் நன்றி. அதை விட சாப்பாட்டுக்கு சாப்பாடு அப்படி இருந்தது பிறந்த நாள் பாட்டி கிஃப்ட் எல்லாம் கனடாவோட முதல்ல இப்படியான நைஸ் ஃபேமிலிய சந்திச்சிருக்கோம். Yes family, அதுதான் family. நைஸ் ஃபேமிலி உங்களை தான் நைஸ் ஃபேமிலி எஸ் ஃபேமிலி நைஸ் ஃபேமிலி எல்லாரும் யூடியூப் எல்லாரும் ஓ எல்லாரையும் சந்திக்கிறது பெரிய சந்தோஷம். ஓகே தங்கச்சி பாய் பாய் சொல்லுங்க. ஓகே பிரசாந்தி போம் பாய் எல்லாருக்கும் அக்கா பாய் சொல்லிடுங்க Bye. ஓ என்னன்னா எஸ் சிவமதி ஃபேமிலி என்றதான் சேனல் அதாவது எஸ் ஃபேமிலியோட எல்லாரும் எங்கட அப்பா எங்கட பிள்ளைகள் எல்லாரும் 5 பிள்ளைகள் 2 பேரும் 7 பேருக்கும் எஸ் தொடங்குது அதான் இந்த சேனல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you. சாப்பாட்டுக்கு நன்றி அண்ணன் மத்தாண்ட எல்லாம் மிச்ச சாப்பாடுக்கு அண்ணா சிரிக்கிறார் என்ன சொல்ல வேண்டாம் இப்ப சாப்பாடு வீடியோ தானே போடுறோம் சமைக்கலாம் எங்களே போடுறோம் இனி கூப்பிடணும் நாங்க என்ன சும்மா சமைச்சு போடுறீங்க சரி சீலனா நடுவதும் பாரம் பாண்டு கடைசி இன்றைக்கு தான் வந்திருக்கிறார். அவர் ஆல்வேஸ் வெல்கம் சீலனா. கடைசி பிந்தி வர எனக்கு கேட்டேன் இவன் சும்மா சொல்லுங்க பாரு இந்த நாளைக்கு இந்த டைமுக்கு வாங்க வேண்டாம் நான் வரேன் இன்னைக்கு கட்டாயப்படுத்தினதா வந்துட்டீங்க அடிச்சு 2 நேரம் வாங்க வேண்டாம் நான் அவ்வளவு பிரச்சனை மத்தியில வந்துடுறேன் அவ போய்க்க பாசம் போய் அவருக்கும் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால் நான் கூப்பிடுறேன் ஒரு 300 தரம் அடிச்சு வாங்கன்னு சொல்ல வரேன். சரி இப்ப போய்க்க பாசல் ஒன்று தந்துடுங்க போய்க்க ஒரு பாசல் சந்தோஷம். என்ன கறி ஆட்டுறச்சி கறி வேணாம் உண்மையா வேணாம் இல்ல உங்களுக்கு அட்ரஸ் தான் விருப்பம் அட்ரஸ் இல்ல இப்ப வயது கூட்டிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து வேலை போனாலும் அப்படி இல்லை. நாங்களவோ இந்த நாட்டுல நெடுகளும் சாப்பிடக்கூடாது. ஆமா விசேஷம் வந்தாதான் அட்ரஸ் சமைக்கும். இந்த நேரம் அதான் உண்மைதான் இறால் கறி அப்படி எங்கட மிளக்கறி கறிகள் அப்படியானவர்கள். நீங்க புட்டு மட்டும் தந்து விட்டாலே மீன் குழம்பு நல்லா மீன் குழம்பு அரைச்ச கறி வைப்பனுங்க சாமையா சாப்பிடலாம். நான் அது சாப்பிடுறேன் அரிச்ச கறி வீட்டை வாய்ப்பு அந்த மாதிரி வைப்பேன். ஒரு நாளைக்கு ஜாலியாக விட்டு நான் வந்து மீன் குழம்பு உங்களுக்கு மீன் குழம்பு ஜாலியாக பிடிக்குமா? எல்லாம் பிடிக்கும். விளங்க எனக்கு ஒரு இல்லை. ஆனா கவலையா இருக்கு வெங்க நம்ம எல்லாம் சொல்லுவா தாங்க வச்சு கொடுத்துட்டு தாங்க திருப்தியா சாப்பிடலாம் என்ன சமைச்சு சாப்பிடு அவைக்கு இப்ப நாங்களும் ஃப்ரைட் ரைஸ் செய்தாலும் ஆசையா சாப்பிடுவா சந்தோஷம் அவை அதெல்லாம் கொண்டு போ. நாங்க நீங்க செய்து கொடுக்கணும் அவன் சொல்றவா அவ இருக்க வச்சு நாளைக்கு சமைச்சு தாங்கன்னு கேக்குறவா. நிறைய நான் சொல்லுவேன் யாராவது கூப்பிடுங்கப்பா வாங்க எங்கடப்பா ஒரு கஜை எங்கடப்பா எங்கட நான் சொல்லுவேன்.
நான் இருக்கிறேன் சொந்தக்காரர் மாதிரி எல்லா மாதிரி நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பாபிக்கு செய்திருவேன். பாபிக்கு பேர் பாபிக்கு சமருக்கு செய்யலாமே. இல்ல இப்ப விண்டருக்கும் செய்வாருங்கடாப்பா. ஓகே, நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்ய போறோம். மறக்காமல் எல்லா சேனலும் முதலாவது கனடா அண்ணா vlog அவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது எமிலி வினோக்கா அவன் சமையல் எல்லாம் செய்யறோம் அவனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது யாழினி அக்கா வாண்டா சேனல் என்ன பேரு? யாழினி. அதே மாதிரி சிவமதி ஃபேமிலி vlog. so நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ சிவமதி எல்லாரும் எங்கட பிள்ளைகள் எங்கட அப்பாக்கள் எல்லாரும் போத் எல்லாரும் சேர்ந்து. ஓகே, நன்றி, வணக்கம். நல்ல சாப்பாடு.